காங்கிரஸ் முக் தேஷ் 2014 மோடி கொண்டு வந்த ஒரு புதிய ஸ்லோகன். அது சாத்தியமாச்சோ இல்லையோ, இப்போது இந்தியா கம்யூனிஸ்ட் முக்தி தேஷ் ஆகிவிட்டது. വീണു പോകുന്നത് നിരവധി ചെങ്കോട്ടകളാണ്, പ്രധാനപ്പെട്ട മുഖങ്ങളാണ്. 1925 விதைக்கப்பட்ட 1957 கேரள மண்ணில் முளைவிட்ட அந்த விதை இப்போது அதே மண்ணில் தனது கடைசி மூச்சை விட்டுவிட்டது. கம்யூனிசத்தை தொட்டிலிட்டு வளர்த்த கேரளாவே அதன் கல்லறி ஆகிவிட்டது. பலம் வாய்ந்த காம்ரேடுகளுக்கு என்னாச்சு, சகாவுகளுக்கு ஏன் இந்த நிலை? வாங்க விரிவா பார்ப்போம். கம்யூனிஸ்டுகளின் வரலாறு குறித்து நாம ரொம்ப விரிவா சொல்ல தேவையில்லை என்றாலும் ஒரு சின்ன பிரீஃப். 1951 தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை கோட்டை விட்ட கம்யூனிஸ்ட் 1957 கேரளாவில் கோட்டையை பிடிச்சாங்க. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகின் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் EMS நம்பூதிரிபாட் தலைமையில் கேரளாவில் அமைந்தது. கம்யூனிஸ்டுகளின் எழுச்சியை கண்டு டெல்லியே அஞ்சியது. டெல்லினா நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசு. கேரளத்தில் முளைத்த கம்யூனிஸ்ட் அதோடு நிக்கல. ஜோதிபாசு, மாணிக் சர்க்கார் போன்ற தலைவர்களால் 1977 மேற்கு வங்கத்திலும் 1978 திரிபுராவிலும் ஆட்சியை பிடித்தது. கேரளாவில் மாத்தி மாத்தி வந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் கம்யூனிஸ்டுகள் தான். இவ்வளவு இருந்தும் கம்யூனிஸ்ட் ஏன் தேய்ந்து கட்டரும்பா போச்சு? கம்யூனிஸ்ட் என்பது ஒரு சாதாரண அமைப்பு இல்லை, தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தி. தொழிற்சாலைகள், கல்வி நிலையங்கள், அரசு துறைகள் எங்கும் உழைப்பாளிகளின் ஒப்பற்ற இயக்கமாக நின்றது. இவர்கள் கைகள் உயர்ந்தால் இந்தியாவே ஸ்தம்பித்து போகும். இருந்தும் ஏன் இன்று எல்லா இடங்களிலும் தோத்து போச்சு? என்ன காரணம்? தவறான திசையில் போன கட்சியின் கொள்கைதான், வேறு என்ன? இடதுசாரிகள் என்றாலே இந்திய கலாச்சார, இந்திய அறிவை புறம் தள்ளுவது அல்லது மெல்ல மெல்ல அதை கீழ்மைப்படுத்துவது என்று காலப்போக்கில் மாறிப்போனார்கள் கம்யூனிஸ்டுகள். ஒரு காலத்தில் தொழிலாளர்களின் தோழன், ஆனால் எதற்கெடுத்தாலும் வேலை நிறுத்தம் செய்து செய்து பல நிறுவனங்களை மூட வைத்தார்கள். நம்பி வந்த தொழிலாளர்களை நடுத்தருவில் நிக்க விட்டாங்க. கம்யூனிசம் தொழிலாளர்களை நெறிப்படுத்துவதற்கு பதில் ஒரு அலட்சிய பொறுப்பற்ற கூட்டமாக மாற்றியது. மெட்டல் பாக்ஸ் அண்ட் ஜேசன், அலுமினியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, பிலிப்ஸ் இந்தியா, புரோக்பான், டன்லப் இந்தியா, ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இவையெல்லாம் காம்ரேட்டுகளின் போராட்டங்களால், வேலை நிறுத்தங்களால் கம்யூனிச கோட்டை வெஸ்ட் பெங்கால் இருந்து மூடிட்டு ஓடி போன சில முக்கிய நிறுவனங்கள். குவாலியர் ரேயான்ஸ், பனலூர் பேப்பர் மில்ஸ், தொஷிபா ஆனந்த், பிரீமியர் கேபிள்ஸ் அண்ட் பிரீமியம் டயர்ஸ், மதுரா கோட்ஸ் இதெல்லாம் காம்ரேட்டுகளோட கேரளா கணக்கு. இதைவிட இவர்களின் நோக்கு கூலி உலக பிரசித்தம். செய்யாத வேலைக்கும் கூலி கொடுக்கணும் என்று எழுதப்படாத சட்டத்தை கொண்டு வந்தார்கள் கேரள சகாவுகள். இது பரவி பரவி ரயில் நிலையங்கள் வரை வந்து பயணிகளிடம் கூட மிரட்டி நோக்கு கூலி பணம் புடுங்கும் நிலை வந்தது. ஜிந்தாபாத், முராதாபாத் முழக்கங்களுடன் அமெரிக்க ஏகாதிபத்தியமே என்ற கூப்பாட்டுடன் செயல்பட்ட இவர்களின் 18ஆம் நூற்றாண்டு சித்தாந்தங்களை மக்கள் புறக்கணித்தே விட்டார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல மக்களிடம் தொழிற்சாலை எதிர்ப்பு, முதலாளித்துவ எதிர்ப்பு மனோபாவத்தை உருவாக்கி வளர்த்து விட்ட கம்யூனிஸ்டுகளின் அழிவு அதே காரணத்தால் தான் உண்டாச்சு. உலகமயமாக்கலுக்கு பின் வேற வழியே இல்லாம தொழிற்சாலைகளை கொண்டு வர முயன்றது மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் அரசு. டாடா நானோ தொழிற்சாலை அமைக்க சிங்கூரில் நிலம் கையகப்படுத்த நடந்த முயற்சி தான் அதற்கு வினையாகி போனது. விவசாயிகளின் தோழன் என்று சொல்லி சொல்லியே ஆட்சியை தொடர்ந்த இடதுசாரிகள் சிங்கூர் மற்றும் நந்திகிராமில் விவசாயிகளின் நிலத்தை புடுங்கிய போது மம்தா பானர்ஜி அம்மா மண் மக்கள் என்ற முழக்கத்தோடு வந்து 34 ஆண்டுகால சிகப்பு கோட்டையை தரைமட்டமாக்கினார். இதுதான் அவங்க ஆயுதத்தை எடுத்து அவங்களே போட்டு தள்ளுறது. போதாக்குறைக்கு திரிபுராவில் 25 ஆண்டுகால கம்யூனிஸ்ட் ஆட்சியை ஒரே தேர்தலில் பிஜேபி தட்டி பறித்தது. கம்யூனிஸ்டுகள் கோட்டை விட்ட இடத்தில் காவி கொடி பறக்க தொடங்கியது. தமிழகத்தில் கூட ஒரு காலத்தில் தொழிற்சங்கங்களின், தொழிலாளிகளின் குரலாக ஒலித்த கம்யூனிஸ்டுகள் காலப்போக்கில் திராவிட கட்சிகளின் நிழலில் ஒதுங்கினார்கள். தனித்து நிற்கும் வலிமை இழந்து சில சீட்டுகளுக்காக 2 திராவிட கட்சிகளிடம் மாறி மாறி சென்று பேரம் பேசும் சைடு கிக்காக மாறியதுதான் மிச்சம். மக்களுக்காக என்று உருவாகி வந்த இவர்கள் பிற்காலத்தில் மக்களிடமிருந்து வெகு தொலைவு விலகி சென்று விட்டார்கள். இதைவிட பிஜேபியை பாசிசம் என்று சொல்லி அதை எதிர்க்கிறேன் பேர்வழி என்று இவர்கள் தங்கள் 50 ஆண்டுகால விரோத காங்கிரசுடன் கைகோர்த்து UPA அரசை உருவாக்கினார்கள். இன்று அதே காங்கிரசுடன் இண்டி கூட்டணியில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அதிலாவது உறுதியாக இருக்கிறார்களா என்றால் கேரளாவில் காங்கிரஸை எதிர்ப்பதும் டெல்லியில் அவர்களை கட்டிப்பிடிப்பதும் என இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். இன்று கம்யூனிசத்தின் கடைசி புகலிடமாக இருந்த கேரளாவும் கையை விட்டு போய்விட்டது. கேரளாவில் இடதுசாரிகளின் பின்னடைவு 2024 மக்களவை தேர்தலிலேயே துவங்கிவிட்டது. 20 இடங்களுக்கான இந்த தேர்தலில் காங்கிரசின் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 18 இடங்களை வென்றது. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு இடத்தை மட்டுமே வென்றது.
சபரிமலை விவகாரத்தில் பாரம்பரியத்தை மீறியது. சபரிமலையில் தங்க திருட்டு, தங்க கடத்தல் புகார்கள், கூடவே சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஓட் பேங்க் அரசியல் என்று பினராயி விஜயன் தலைமையிலான ஆட்சி மீது ஏகப்பட்ட சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகள். கிறிஸ்தவ அமைப்புகளுடன் நெருக்கம் காட்டி காட்டி பாரம்பரிய இந்து வாக்குகளை பிஜேபி பக்கம் தள்ளியதுதான் மிச்சம். வங்காளத்தில் 34 ஆண்டுகால ஆட்சியை மம்தா பானர்ஜி தரைமட்டமாக்கினார். திரிபுராவில் எவரும் எதிர்பாராத விதமாக பிஜேபி கால் பதித்தது. ஆனால் கேரளாவில் வேற ஆள் எதுக்கு, அந்த நல்ல காரியத்தை நாமே செய்வோம் என்று இவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் லால் சலாம் காம்ரேட்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அல்விதா சொல்லிவிட்டது. இந்தியா கம்யூனிஸ்ட் முக்த் தேசாகிவிட்டது. மீண்டும் அடுத்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிக்கலாம் என்றாலும் கேரளாவில் இதோ கணக்கை ஆரம்பித்து விட்டது பிஜேபி. திரிபுராவில் நடத்திய மேஜிக்கை கேரளாவிலும் செய்துவிட்டால் கம்யூனிஸ்டுகளுக்கு நிரந்தர அல்விதா தான். என்ன செய்ய போகிறது கம்யூனிஸ்ட், பொறுத்திருந்து பார்ப்போம்.